அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் விஸ்வகர்மாவுக்கு 4 நாட்கள் போலீஸ் கஸ்டடி வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் 4 நாள் போலீஸ் கஸ்டடியானது விஸ்வகர்மாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் சிறுமி தொடர்பான வழக்கு தொடர்பான அந்த அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். இதில் விஸ்வகர்மாவுக்கு 4 நாட்கள் போலீஸ் கஸ்டடி வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய விஸ்வகர்மாவுக்கு 4 நாட்கள் போலீஸ் கஸ்டடியானது வழங்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விஸ்வகர்மாவுக்கு 4 நாள் போலீஸ் காவல் வழங்கப்பட்டிருக்கிறது. 4 நாட்கள் போலீஸ் காவலில் வைத்து அவரை விசாரிக்கவும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஆரம்பாக்கம் காவல் நிலைய போலீசாருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபு. அவரிடம் பேசலாம். வணக்கம் பிரபு, விவரங்கள். வணக்கம் ஃபரிதா. திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் ரயில் நிலையம் அருகே 8 வயது பள்ளி சிறுமி கடந்த 12ஆம் தேதி குடும்பம் ஒருவரால் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட வழக்கில் 3 டிஎஸ்பிக்கள் தலைமையில் பல்வேறு தனிப்படைகள் அமைத்து 14 நாட்கள் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்த போலீசார் திருவள்ளூர் மாவட்ட போலீசார் கடந்த 25ஆம் தேதி மாலை 4:30 மணி அளவில் ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டை ரயில் நிலையம் அருகே அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட குற்றவாளி பெயர் ராஜு விஸ்வகர்மா என்பது விசாரணையில் தெரிய வந்த நிலையில் 19 மணி நேரம் கவரப்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து அந்த குற்றவாளியிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது. மேலும் அந்த குற்றவாளியின் புகைப்படத்தை பாதிக்கப்பட்ட அந்த சிறுமியிடம் காண்பித்து குற்றவாளி உண்மைதானா என்பதை உறுதி செய்த பின்னர் காவல்துறையினர் பூந்தமல்லி நீதிமன்றத்தில் திருவள்ளூர் சிறப்பு போக்சோ நீதிமன்ற நீதிபதி உமா மகேஸ்வரி முன்னிலையில் ஆஜர்படுத்தி 15 நாள் காவலில் நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் மீண்டும் அந்த குற்றவாளியிடம் மீண்டும் விசாரிப்பதற்காக ஆரம்பாக்கம் காவல் நிலைய போலீசார் திருவள்ளூர் போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் உமா மகேஸ்வரி முன்னிலையில் நேற்று மனுவானது தாக்கல் செய்தனர். அதாவது 7 நாள் போலீஸ் கஸ்டடி கேட்டு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனு மீதான விசாரணை இன்று காலை சுமார் 11:30 மணிக்கு தொடங்கிய நிலையில் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி உமா மகேஸ்வரி அந்த குற்றவாளியிடம் விசாரணையானது மேற்கொண்டார். இந்த நிலையில் மீண்டும் அந்த வழக்கானது தள்ளி வைக்கப்பட்டு 3 மணி அளவில் அந்த வழக்கானது மீண்டும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. மீண்டும் அந்த குற்றவாளியிடம் பல்வேறு கேள்விகளை எழுப்பி நீதிபதி அதாவது போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி உமா மகேஸ்வரி பல்வேறு கேள்விகளை எழுப்பிய அந்த குற்றவாளியிடம் விசாரணை மேற்கொண்டார்.
அப்போது அந்த குற்றவாளி கண்ணீர் விட்டு அழுது முகத்தை சோர்ந்த நிலையிலே வைத்து கதறி அழுத காட்சியும் அங்கே அரங்கேறியது. இந்த நிலையில் மீண்டும் அந்த வழக்கானது 4 மணிக்கு தற்பொழுது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதாவது 3 முறையாக காலை 11 மணி அளவிலும் 3 மணி அளவிலும் தற்பொழுது 4 மணி அளவிலும் அந்த வழக்கானது, அந்த போலீஸ் கஸ்டடி கேட்ட வழக்கானது நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஆரம்பாக்கம் காவல்துறை சார்பில் 7 நாட்கள் போலீஸ் கஸ்டடி கேட்டிருந்த நிலையில் தற்பொழுது அந்த நீதிமன்ற சிறப்பு நீதிபதி உமா மகேஸ்வரி தற்பொழுது 4 நாட்கள் அதுக்கு அனுமதி வழங்கி தற்பொழுது தீர்ப்பளித்துள்ளார். அதாவது 4 நாட்கள் அந்த குற்றவாளியை போலீஸ் கஸ்டடி எடுத்து அந்த குற்றவாளியிடம் விசாரணை மேற்கொள்ள ஏதுவாக அந்த நீதிபதியானவர் தற்பொழுது உத்தரவிட்டுள்ளார். இந்த நிலையில் இங்கிருந்து நேரடியாக அந்த குற்றவாளி ஆரம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கே விசாரணை மேற்கொள்ளப்படும் எனவும், மேலும் அந்த சம்பவம் நடைபெற்ற இடமான ஆரம்பாக்கம் ரயில் நிலையம் அருகே உள்ள மாந்தோப்பு பகுதிகள் நேரடியாக அழைத்துச் செல்லப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அந்த விசாரணையில் வாக்குமூலத்தை போலீசார் பதிவு செய்யவும் உள்ளனர். இந்த நிலையில் அந்த குற்றவாளி ராஜு விஸ்வகர்மா வேலை செய்த தாபாவிற்கும் ஆந்திர மாநிலத்தில் உள்ள தாபாவிற்கும் நேரடியாக அழைத்துச் செல்லப்பட்டு விசாரணை மேற்கொள்ளும் நிலையில் அந்த காவல் நிலையம், அதாவது ரயில் நிலையத்தில் எதற்காக 4:30 மணிக்கு வந்தார், மீண்டும் இது போன்ற பாலியல் வன்புணர்வு ஏதாவது செய்யும் நோக்கத்தில் அவர் ரயிலில் ஏற புறப்பட்டாரா என்ற காரணத்திலும் அந்த கைது செய்யப்பட்ட சூலூர்பேட்டை ரயில் நிலையத்திலும் வைத்து அந்த குற்றவாளியிடம் விசாரணை மேற்கொள்ள போலீசார் திட்டமிட்டுள்ள நிலையில் மீண்டும் உறுதி செய்வதற்காக அந்த குற்றவாளிதான் என்பதை நீதிமன்றத்தில் உறுதிப்படுத்தும் நோக்கில் அந்த பாதிக்கப்பட்ட சிறுமியிடம் நேரடியாக அந்த குற்றவாளியை காண்பித்து அவன்தான் குற்றவாளி என்பதை சிறுமியிடம் பதிவு செய்யவும் தற்பொழுது உள்ளனர். இந்த நிலையில் அந்த குற்றவாளிக்கு 4 நாள் போலீஸ் கஸ்டடி வழங்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் தற்பொழுது அவரை நீதிமன்றத்திலிருந்து கஸ்டடிக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபு.